அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தொடர்ந்து நம்ம 35வது அப்டேட்டை பார்க்குறோம். என்ன ஒரு திருப்புமுனை, என்ன ஒரு ஷாக்கிங் சர்ப்ரைஸ். மறுபடியும் அதே ட்ராமா தான். இந்த இந்த ஒரு 13 நாள் தாக்கல் நடத்தினாங்க. மறுபடியும் இப்போ கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுக்கலாம், கொஞ்சம் பேச்சுவார்த்தை நடத்தலாம் அப்படின்னு முடிவு எடுத்திருப்பதாக அமெரிக்கா தரப்பில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஈரான் தரப்பு என்ன சொல்லிட்டாங்கன்னா, சரி அடி கொஞ்சம் வெயிட் பண்ணு, கொஞ்ச நாள் கழிச்சு அடிக்கலாம். ஏன்னா சும்மா அவங்க அடிக்காமல் நம்ம அடிக்கக்கூடாது, அதனால் கொஞ்சம் ஹோல்டு பண்ணலாம், கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேச்சுவார்த்தை போயிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ திங்கக்கிழமை கொஞ்சம் உஷாராகிக்கோங்க. அடுத்த ஒரு வாரம் ஒரு ஹெவி ட்ராமா ப்ளே ஆகுதா, இல்லை தாக்கல் நடத்த போகிறாங்களா, அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் என்ன, வேறு என்ன பிளானை எக்ஸிக்யூட் பண்ண போகிறாங்க, ஒரு முழுமையான தகவல் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி உக்ரைனுடைய தகவலை பார்த்துடலாம். உக்ரைனுடைய தலைநகர் மீது பெரிய அளவுக்கு தீவிரவாத தாக்கல் நடத்தியிருக்கிறது. நாங்கள் நடத்தின மாதிரி ஒரு தாக்குதலை நடத்தவில்லை என்ற ஒரு பகீர் குற்றச்சாட்டை சுமத்தியிருக்கிறார் ஜெலன்ஸ்கி அவர்கள். ஸோ இவங்க என்ன தாக்கல் நடத்தினாங்க, பதிலுக்கு ரஷ்யா என்ன ஒரு தீவிரவாத தாக்கல் நடத்தினாங்கன்றதையும் பார்த்துடலாம். ஸோ சண்டேன்றதுனால ஷார்ட்டாக பார்க்கலாம் நம்ம. ஸோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ண ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க, வீடியோ கொடுக்கலாம். இந்த வார் டிபார்ட்மெண்ட்டோட மீட்டிங் எல்லாமே ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் அதிகாரப்பூர்வ தகவலாகவே கிட்டத்தட்ட அமெரிக்கா அனௌன்ஸ் பண்ண மாதிரி தான். அவங்களுடைய வைஸ் பிரசிடெண்ட்டு, அப்புறம் ஜாயிண்ட் சீஃபோட சேர்மன் டான் கெய்னி அவர்கள், இன்னும் ஒரு சில முக்கிய அதிகாரிகள்லாம் முடித்ததுக்கப்புறம் இந்த ஒரு வாரம் கொஞ்சம் ஒரு ஸ்பேஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னதாக மைக் வால்டஸ் அவர்கள், அவர் தான் யூஎஸ்னுடைய அம்பாசிடர், ஐநாவுக்கான அம்பாசிடர், அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இல்லை பிரதமர் அவர்கள் அதிகாரப்பூர்வமாகவே கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுக்கலாம், கொஞ்சம் டைம் கொடுக்கலாம், இந்த பேச்சுவார்த்தைக்கு அடுத்த கட்டத்தை நகர்த்தி கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்போ ஈரான் சொல்லுவாங்க, எளிய கோட்டசாமி, இதை தான் நாங்கள் அந்த காலத்துலேருந்து சொல்கிறோம், இப்போ நீ என்ன சாதிச்சுட்ட, தாக்கல் நடத்தி பெருசாக என்ன சாதிச்சுட்ட நீ அப்படின்னு அந்த பக்கம் வந்து நக்கலாக சிரிக்கிறாங்க யார், இப்போ ஈரான் தரப்பில். இருந்தாலும் இந்த தரப்பில் வந்து அமெரிக்கா தரப்பில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இல்லை இந்த முறை கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்து மறுபடியும் நாங்கள் டைம் கொடுத்து பார்க்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே பாகிஸ்தான் எப்போவுமே கொஞ்சம் சேஞ்சாக கடிப்பாங்க. அமெரிக்கா ஏதாவது சொல்லிட்டா ஆமாம் சொன்னாங்க பேச்சுவார்த்தை நடக்குதுன்னு சொன்னாங்க அப்படின்வாங்க. அப்புறம் அந்த பக்கம் பேசுனீங்களா, அமெரிக்கா என்ன சொன்னாங்க, ஆமாம் சொல்லிட்டாங்க அப்படின்னு பாகிஸ்தான் ஓடி வந்திருக்காங்க. இப்போ வந்து குவைத்து ஓடி வராங்க. எஸ் பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு, ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ் மட்டும் கொஞ்சம் லைட்டாக ஓப்பன் பண்ணலான் இருக்கோம், அதுக்கான வழிமுறைகளை நாங்கள் பேச போகிறோம் அப்படின்ட்டாங்க. அதுக்கு இன்னைக்கு காலைல ஐஆர்ஜிசியினுடைய சீஃப் என்ன சொல்லிட்டாருன்னா, பேட்டியிலே சொல்லிட்டாரு, லாஸ்ட் டைம் இதே மாதிரி தான் கொஞ்சம் கேப் கொடுத்தாங்க, அந்த கேப் எங்களுடைய மிசைல் கேப்பபிலிட்டிஸும் எங்களுடைய அக்யூரேட் மிசைல் ப்ரொடக்ஷனும் முன்பு இருந்ததை விட இப்போ கொஞ்சம் தாக்குதலையும் இலக்குகளையும் கூர்மைப்படுத்தியிருக்கோம். லாஸ்ட் டைம் எந்தெந்த ஏவுகணைகள்லாம் ஏவணுமோ அது ஒரு சிலலாம் மிஸ் ஆச்சு. பட் இந்த தடவை அடித்ததில் கரெக்டாக அக்யூரேட்டாக அடிச்சிருக்கோம், சொல்லி வச்சு அடிக்கிறோம், அவங்க இலக்குகளை வச்சு அடிக்கிறோம், அது எல்லாமே பெரிய இழப்புகளை சந்தித்திருக்கு. ஹோப் அடுத்த ஒரு கேப் கொடுக்குறாங்க, இந்த கேப் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு ரொம்ப நக்கலாக சொல்லிட்டாங்க. யார், ஈரான் தரப்பில். இந்த பக்கம் அமெரிக்கா தரப்பில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, மறைமுக ஒரு பேச்சுவார்த்தை யூகே கிட்ட பெரிய அளவுக்கு பேச்சுவார்த்தை நடத்த போகிறாங்க. நாளைக்கு யூகேனுடைய டிஃபென்ஸ் சார்பாகவும் இங்கே அமெரிக்காவுடைய டிஃபென்ஸ் பீட்டர் எக்ஸத் இருக்கிறார்ல, அவருமே ஒரு பெரிய சந்திப்பு நடத்துகிறாங்க. இந்த சந்திப்பு என்னென்னா, ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ் எல்லாருமே மற்ற நாடுகள் இணைந்து பொது வெளியில் கொண்டு போகலாம், இது தனிப்பட்ட முறையில் அமெரிக்காவுக்கு மட்டுமே பங்கு இல்லை, எல்லாத்துக்குமே பங்கு இருக்குது, யூகே இணையணும், அந்த பேச்சுவார்த்தைக்கு இணையலான்றாங்க. எப்பா இதை கேட்டு எங்களை டயர்டாகிடுச்சுப்பா, இது இந்த கோரிக்கை நீங்கள் அந்த காலத்துலேயே வச்சுங்க, யாருமே வரல. அதுக்கு ட்ரம்ப் என்ன சொன்னார்னா, இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ் எங்கள் கப்பல் ஒன்றும் போகலை, நாங்கள் ஒன்றும் பொது சேவை செய்யலை, நீங்கள் எல்லாருமே ஜாயின் பண்ணோன்னாங்க. கடைசியில் அதுவும் இல்லை. இன்றைக்கி ஈரான் ஓடி எப்பா நீ பேச்சுவார்த்தை நடத்துகிறியோ, நீ எந்த டீமும் கூப்பிட்றியோ, நீ யாருனாலும் கூப்பிட்டுக்கோ, அதை பற்றி எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, வாருக்கு முன்னாடி இருந்த சூழ்நிலையை இப்போ நீங்கள் கொண்டு வரலான்னு நினச்சிங்கன்னா அது உங்களுடைய முட்டாள்தனம், நாங்கள் தெளிவாக இருக்கோம்.
இதெல்லாம் தான் பின்வாங்கிறதுக்கெலாம் வந்து ஒரு 0.5% கூட கிடையாது. ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மூஸ் இனி முழுமையான எங்கள் கட்டுப்பாடு. மறுபடியும் நாங்கள் ஓமன் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துகிறோம். இந்த இன்பிட்வீன் கேப்பில் நான் ஓமனுக்கு என்னென்னு புரிய வச்சிட்டோம். அது எங்கள் பேச்சு கேட்காம என்ன நடக்கும் அப்படின்றத நான் புரிய வச்சிட்டோம். இன்றைக்கி கூட பாருங்கள், எங்கள் பேச்சு கேட்கல, ஒரு கப்பல் இந்த பக்கம் கிராஸ் பண்ணி போயிருக்காங்க. நாங்கள் வார்ன் பண்ணோம். கன்னி வெடியில் சிக்கி விட்டது. கன்னி கப்பல் தான் அது, சிக்கிடுச்சு, கன்னி வெடியில் மாட்டிடுச்சு. அதுக்கு நாங்கள் பொறுப்பேற்றுக்க முடியாது. ஏன்னா அங்கே நாங்கள் போகாத, அங்கே டேஞ்சர் அப்படின்னு சொல்கிறோம். அதையும் மீறி நீங்கள் போனீங்கன்னா ரொம்ப கஷ்டம். எங்கள் வழியில் வாங்க. ஆனால் நாங்கள் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மூஸ் எங்கள் கட்டுப்பாடில் தான். நீங்கள் எத்தனை பேர்னாலும் வந்து பேசுங்க. 1,00,000 பேர்த்த கூட்டின்னு வந்து பேசினாலும் சரி, நீங்கள் 2 பேர் கூட்டின்னு வந்து பேசினாலும் சரி, எங்கள் நிலைப்பாடிலிருந்து நாங்கள் பின்வாங்க போவதில்லை. இப்போ கூட தாக்குதலை நாங்கள் நிறுத்தவில்லை. நாங்கள் தயாராக தான் இருக்கிறோம். எங்கள் மக்கள் இன்று கூட ரிவெஞ்ச் எடுத்தே ஆகணும்னு வெறிபிடித்த வேங்கையாக இருக்கிறார்கள். அந்த வெறிபிடித்த வேங்கைகளுக்கு சொற்று ஆறுதல் சொல்லி வைத்திருக்கிறோம். கொஞ்சம் கூல் டவுன் பேபிஸ், கூல் டவுன். நம்ம கொஞ்சம் பொறுமையாக அடிக்கலாம். என்ன காரணம் அப்படின்னா, அவங்க அடிக்காமல் நம்ம அடிக்கக்கூடாது அப்படின்றாங்க. இருந்தாலும் இந்த பக்கம் வெறிபிடித்த மக்கள் என்ன எனக்கு அடித்தே ஆகணும், ரிவெஞ்ச் எடுத்தே ஆகணுன்றாங்க. ஐயோ பொறுமையாக இருப்பா, போங்கப்பா, போய் தூங்குங்க, போங்க, போய் சாப்பிடுங்க. இந்தாங்க உங்களுக்காகவே இந்த ஷாகித் 136 ட்ரோன் இருக்கு இல்லையா, பாருங்கள், இதுதான் நம்ம வெற்றியின் ரகசியம், இதுதான் நம்ம வெற்றியின் மிகப்பெரிய ஒரு சம்பவமே அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் இந்த வாருக்கு முன்னாடி இருக்கிற கண்டிஷன் வரும்னு நினச்சி கற்பனையில் வந்து எங்ககிட்ட பேச்சுவார்த்தை நடத்தாதீங்க. இந்த தடவை பேச்சுவார்த்தைக்கு முன்னாடியே சொல்லிட்டோம். அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மூஸ் வந்து எங்கள் கட்டுப்பாட்டுக்கு வரதுன்னா இந்த கோட்டை தாண்டி வந்து பேச்சுவார்த்தையை நடத்து. இல்லைனா தயவு செய்து வந்துடாத அந்த பக்கம். அதுவும் குறிப்பாக இதுக்கப்புறம் வந்து ட்ரம்ப் ஏதாவது எசக பொசுக்கா நாங்கள் வந்து கெஞ்சணும், நாங்கள் வந்து அந்த மாதிரி பண்ணோம், இல்லை நாங்கள் இவங்ககிட்ட ரெக்வஸ்ட் வச்சோம், இல்லை பாகிஸ்தானுக்கிட்ட சொன்னோம்னா அந்த கதையை மறுபடியும் விட்டாங்கன்னா நாங்கள் 2 ஏவுகணை அனுப்புறதுக்கு தயாராக இருக்குன்ட்டாங்க. ஏன்னா இதற்கு முன்னாடி இருந்த கண்டிஷனை விட இந்த தடவை ஈரான் ஃபீல் ஸ்ட்ராங், ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா அமெரிக்கானுடைய அந்த பக்ரைனும் ப்ளஸ் வந்து குவைத்தில் இருக்கக்கூடிய ஒரு டேட்டா சென்டர் அடித்தாங்க பார்த்தியா, அதுதான் அமெரிக்கானுடைய அடிநாதம். அது ஒட்டுமொத்த கலெக்டிங் டேட்டா, அவங்க 20 வருட உழைப்பை ஒரே அடி. அங்கே தான் அமெரிக்கா பின்வாங்கினதுக்கான மிக முக்கிய காரணமே ஒன்று. 2வது, இன்டர்செப்டர் மிசைல்ஸ் இல்லை அப்படின்ற ஒரு குறைபாடு ஜென்ரலாகவே இருக்குது. ஆனால் 3வது, ஆயுதங்களை கொண்டு வந்து குவித்து வைத்திருக்கிறாங்கன்னா கண்டிப்பாக ஆயுதங்களை கொண்டு வந்து குவித்து வச்சுட்டு தான் இருக்காங்க. இப்போ மறுபடியும் வந்து அந்த பழைய கதையை விட்டுட்டு நீங்கள் எங்ககிட்ட கெஞ்சினாங்க, அது இது ஆஹா ஓஹோன்ற கதையெல்லாம் விட்டுறாதீங்க. இல்லைனா இன்னைக்கு வந்து சொல்லியிருப்பார். நீங்கள் ஆக்சுவலாக ட்ரம்ப் இந்த பழைய கதையெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ட்ரம்ப் வந்து அவ்வளோதான், அடி பணிந்தது ஈரான், வெற்றி நமக்கு தான், மாபெரும் வெற்றி கொண்டாடுங்களேன்னு ஒரு ட்வீட்டை போட்டிருப்பார். ஏதாவது வந்ததா? வரல. ஆனால் 2 நாள் கப் சிப்புன்னு இருக்குது. ஆனால் நாளைக்கு வர்த்தகர்கள் யாராவது க்ரூட் ஆயிலை வந்து ஏதாவது ஹோல்டு பண்ணணும் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க. எப்போனாலுமே அறிவிப்பு வரும். மறுபடியும் ஒரு வாரம் 2 வாரம் இந்த ட்ராமா போகும், இந்த பேச்சுவார்த்தை அப்படின்னு இழுக்கும். ஆனால் மறுபடியும் தாக்கல் தொடங்க போகிறாங்களான்னா கண்டிப்பாக தொடங்குறாங்க. அதில் நான் வந்து 100% கான்ஃபிடெண்ட்டாக இருக்கேன். நடந்தே தீரும் அது. ஏன்னா இந்த தடவை ஈரான் கை ஓங்கி இருக்குது. அவங்க ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணுறாங்க. இந்த யுத்தத்தில் தான் வெற்றி பெற்றதாகவே உணர்கிறாங்க ஈரான். அதனால் இது அமெரிக்கா விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதனால் நிச்சயம் இருக்குது. பட் ஒரு 2 வாரம் அந்த $100 போயிடுச்சு இல்லையா, அந்த $100 என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்து கீழே இறக்குற வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. மறுபடியும் அந்த வேலையை வந்து ஆரம்பிப்பாங்க. அது இல்லாமல் இந்த ஹவுதிகள் பிரச்சனை வேறு போயிட்டுருக்கு. ஏன்னா இன்றைக்கி என்ன பண்ணிட்டாங்க, ஹவுதிகள் மறுபடியும் சவுதி அரேபியாவுடைய 2வது கப்பல் மீது இன்று தாக்கல் நடத்திட்டாங்க. தரைப்படை தாக்குதல் நேற்று இரவு தாக்கல் நடத்தப்பட்டிருக்கிறது. இவங்களாம் எப்படின்னா, இந்த நைட் ஆனால் அந்த பேய் வருன்னுவாங்கல்ல, பகல் ஆனால் எந்த ஒரு அமைதியாக இருக்குன்றாங்களா, அந்த மாதிரி இந்த சவுதியினுடைய எல்லை பகுதி எல்லாமே நைட் ஆனால் போது தாக்குதல். எங்கேருந்துப்பா வரீங்க, எங்கேப்பா நடத்துகிறீங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு அடின்னு அடிக்கிறாங்க. காலையில் பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவிலே ஒரு நிசப்தமாக இருக்கேப்பா, நீங்கள் தான்ப்பா சண்டை போட்டிங்களா, அதை சொல்லுங்கப்பா வாயை திறந்து அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல அமைதியாக இருக்குது. ஆனால் அறிக்கை மட்டும் பார்த்தீங்கன்னா இவங்க தரப்பில் அடித்தால் அடி, பிடித்தால் புலி, இந்த பக்கம் இவ்வளோ பேர் இறந்து போயிட்டாங்க, அந்த பக்கம் அவ்வளோ பேர் இறந்து போயிட்டாங்கன்றாங்க. எனக்கு வரைபடங்கள் சரியாக கிடைக்கல. காலையில் உங்களுக்கு அப்டேட்டடாக சொல்கிறேன் எந்த எல்லை பகுதியில் எங்கே தாக்கல் நடத்தினாங்கன்றது. மறுபடியும் ஹவுதிகள் வந்து சவுதியினுடைய கப்பல் மீது தாக்கல் நடத்தப்பட்டு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. இனி நாங்கள் ஈரான் பேச்சை மட்டும்தான் கேட்போம். இந்த ஏரியாவில் அமைதி திரும்பணுன்னா நீங்கள் ஈரான் கிட்ட போங்க,
அவங்கள பார்த்து அவங்கக்கிட்ட நல்ல பேர் வாங்கினீங்கன்னா அவங்க எங்ககிட்ட சொல்லுவாங்க, நாங்கள் தாக்கல் நிறுத்துவோம், அது வரைக்கும் நாங்கள் நிறுத்துவதற்கான வாய்ப்புகளே இல்லை அப்படின்ட்டாங்க. அதற்கு தான் இன்றைக்கி சவுதி அரேபியாவுடைய ஃபாரின் மினிஸ்டர் என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஈரான் வந்து ஒரு பக்கம் அரபு நாடுகளில் வந்து ஒன்றிணையும் காப்பாற்றப்படணும், அரபு நாடுகள்லாம் வந்து ஒரு பிரதர்ஹுட் அப்படின்னு வீர வசனம் பேசுகிறாங்க, நல்லா தான் இருக்காங்க ஒரு கையில். ஆனால் இன்னொரு கையில் என்ன பண்ணுறாங்க, நம்ம இஸ்லாமிய நாடுகளை, நம்ம இஸ்லாமிய சகோதர நாடுகளை, துருக்கி, சவுதி அரேபியா போன்ற நம்ம நாடுகளை அடின்னு அடிக்கிறாங்க. அது இல்லாமல் எந்த காரணத்தை வைத்து நீங்கள் அப்போ இஸ்லாமிய நாடுகள் மீது அமெரிக்காவுடைய நிலைகள் இருக்கிறனால நீங்கள் தாக்கல் நடத்துறீங்க, ரைட்டு. இதே இஸ்லாமிய நாடுகளை வைத்து மிரட்டுறீங்க, லைக் ஏமனில் ஹவுதிக்களை வைத்து மிரட்டுறீங்க, பாப்புலர் மொபிலைசேஷன் ஃபோர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஈராக்கு, லெபனானில் ஹெஸ்புல்லா, இந்த மாதிரி ஒட்டுமொத்தமாக ஒரு க்ரைம் கமிட்மெண்ட் சிரியாவுக்குள் நடத்தப்படுகிற தாக்குதல், இது எல்லாமே சுற்றியும் வளர்த்துறீங்க. அப்போ உங்கள் இஸ்லாமில் உங்களோட அப்ஜெக்டிவ்ஸ் தான் என்ன, உங்களுடைய நோக்கம் தான் என்ன? அரபு நாடுகளை மிரட்டி உங்கள் கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்களா? உங்கள் ஸ்லோகனோட நோக்கம் என்னன்னு கேட்குறாங்க. இன்றைக்கி சவுதி அரேபியா திடீர்னு ஏன் இந்த மாதிரி கேள்லாம் கேட்க ஆரம்பிச்சாங்கன்னு தெரியல. இது வழக்கமாக அமெரிக்கா தான் கேட்கும். இந்த மாதிரி சுற்றியும் எல்லா தீவிரவாத குழுக்களுக்கும் நீங்கள் ஆயுதங்களை கொடுக்கறது, மிரட்டுறது, செய்கிறது எல்லாமே வந்து எப்படி நாங்கள் ஐஆர்ஜிசியை வந்து நன்மதிப்பின் அடிப்படையில் நாங்கள் விட்டு வைக்கிறது, உங்கள் மீது தாக்கல் நடத்துவதற்கான காரணத்தை நியாயப்படுத்துவதும் அதுதானே அப்படின்ட்டு அமெரிக்கா சொல்ல வேண்டியது. இன்றைக்கி சவுதி அரேபியா பொறுத்தது போதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஓடி வந்து கேட்டிருக்காங்க. இது மாதிரி சுற்றி இருக்கக்கூடிய ப்ராக்சி குரூப்புகள்லாம் ஆயுதங்களை கொடுத்து, அவங்களுக்கு பயிற்சி கொடுத்து, தாக்கல் நடத்தி, ஒட்டுமொத்த அரபு நாடுகளையும் அடின்னு அடிச்சுட்டு கடைசியில் அரபு நாடுகளை காப்பாற்றணுன்ற நீலிக்கண்ணீர் வடிக்கிறீங்களே, இது நியாயமா அப்படின்னு சவுதி அரேபியா ஓடி வந்து கேட்குறாங்க. அதுக்கு ஈரான் தரப்பில் என்ன பதில்கள் கொடுக்க போகிறாங்கன்றதை பார்க்கலாம். ஆனால் மிக முக்கியமான விவாதம் என்ன அப்படின்னா, நெதன்யாகு அவர்கள் வந்து டியூஸ்டே ட்ரம்ப் அவர்களை சந்திக்க போகிறார். அந்த சந்திப்பு வந்து ஈரான் விவகாரத்தை பற்றி முழுமையாக பேச போகிறோம் ஒன்று. இரண்டாவது ஆப்ரஹாம் அக்கார்டு, ஒட்டுமொத்த அரபு தேசங்களையும் இங்கே சவுதியில் தொடங்கி அப்படியே ஓமன், அப்புறம் அப்படியே கத்தார், அப்படியே குவைத்து, அப்புறம் சிரியா, மீதி மற்ற நாடுகள்லாம் சேர்ந்து ஒரு ஆப்ரஹாம் அக்கார்டை உருவாக்குறதுல ரொம்ப தீவிரமாக இருக்கும். அதை நாங்கள் ஃபுல்ஃபில் பண்ணால் தான் நாங்கள் அடுத்த கண்டத்துக்கு போக முடியும். ஏன்னா இன்றைக்கி இஸ்ரேலுடைய பிரசிடெண்ட் இர்சாக் அவர்கள் யார்கிட்ட பேசியிருக்கிறாருன்னா பக்ரைனுடைய கிங்குக்கிட்ட பேசியிருக்கிறார். பக்ரைனுக்கிட்ட கிங்குக்கிட்ட பேசிட்டு அடுத்த லெவல் டெவலப்மெண்ட் என்ன பண்ணலாம், பைலேட்டரல் ரிலேஷன்ஷிப் என்ன, ஆப்ரஹாம் அக்கார்டை எப்படியெல்லாம் உருவாக்கலான்றதுக்கான ஒரு மெயின் டீப் டிஸ்கஸ் வந்து போயிட்டுருக்கு. நிச்சயம் இதை உருவாக்க போகிறோம். ஈரான் விவகாரத்தில் ஒரு முழுமையான சொல்யூஷன் கிடைக்கும். டியூஸ்டே வந்து ஒரு சொல்யூஷன் கிடைக்கும்னு நினைக்கிறோம். ஹோப், நம்புங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்போ என்ன பேச போகிறாங்க, அதான் செவ்வாய்க்கிழமை சந்திப்பு, மிக முக்கியமான சந்திப்பு. உங்களுக்கு நான் ரொம்ப டீட்டெயிலாகவும் கொடுத்துறேன் நான். அதே சமயத்தில் சதன் லெபனான் பகுதியிலும் இந்த பக்கம் காசாவுக்குள்ளாரையும் ஒரு தாக்குதல். காசாவில் மறுபடியும் ரொம்ப ஒரு முக்கிய நபரை நாங்கள் கொல்லப்பட்டதாக அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ தொடர்ந்து காசாவை குறிவைத்து தாக்கல் நடத்தியிருக்காங்க. சதன் லெபனான் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு லெபனான் தனது கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது. இப்போ தான் பேச்சுவார்த்தை நடத்தி சற்று அமைதியான பாதையில் செல்லுகின்ற இந்த நேரத்தில் இப்படி ஒரு தாக்குதல் நடத்தி குழப்பத்தை ஏற்படுத்துவது நியாயமா, அதில் நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியுமா, சற்று சிந்தித்து பாருங்கள் இஸ்ரேல் அப்படின்ற மாதிரிலாம் கேள்வி கணைகளை கொடுத்துருக்காங்க. ஈரானில் இருக்கக்கூடிய உக்ரைன் அம்பாசிடருக்கு சம்மன் அனுப்பியிருக்காங்க. இல்லை வாப்பா வந்து பதில் சொல்லிட்டு போ, எப்படி நீ என் கப்பலை தாக்கல் நடத்தலாம், பதில் சொல்லிட்டு போவா, வந்து டீயை குடிச்சிட்டு பதில் சொல்லிட்டு கிளம்பு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல, பார்க்கலாம். நம்ம மிக முக்கியமான தகவல் என்னென்னா, அந்த வெஸ்ட் பேங்க் பகுதி இருக்கு இல்லையா, அந்த வெஸ்ட் பேங்க் பகுதியில் முழுமையாக எங்களுடைய அஃபென்ஸையும் சரி எங்களுடைய பாத்தை வந்து நாங்கள் கிளியர் பண்ணாமல் விட மாட்டோம்னு சொல்லிட்டு முழுமையாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தொடர்ந்து அந்த பகுதியில் அடுத்தடுத்து படைகளை அனுப்பிட்டே இருக்கிறாங்க அங்கே இஸ்ரேல் தரப்பில் இருந்து. ஃபைனலாக அந்த ஒட்டுமொத்த நிகழ்வையும் முடிக்கணும் அப்படின்னா சிரியா கட்ட முடிச்சிடலாம். நம்ம ஆண்டனியோ குட்ரஸ் அவர்கள் நேற்று சிரியாவுக்கு போயிருந்தார் இல்லையா, சிரியாவை பார்த்துட்டு இதற்கு முன்பு வந்து பஷர் அல் அசாத் இருந்தார் இல்லையா, அந்த பீரியட் இருக்கும்போது நிறைய தீவிரவாதம் இருந்தது, நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தது. இப்போ குட் பாய்ஸ், வெரி வெரி குட் பாய்ஸ், சிரியன் பாய்ஸ் வந்து குட் பாய்ஸ் ஆகிட்டாங்க. அதனால் அவர்கள் மீது இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தடைகளும் நாங்கள் நீக்குகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நேரத்தில் ஈராக்கும் அப்புறம் பிரைம் மினிஸ்டர், லெபனானுடைய பிரைம் மினிஸ்டரும் சந்திச்சிருக்கிறாங்க. இரண்டு பேரோட சந்திப்பு மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அலி அல் ஜெய்டியும் நவாப் சலாம் அவர்களும் வந்து சந்திச்சிருக்கிறாங்க. இந்த சந்திப்பும் வந்து
அடுத்த கட்டமாக மேபி சிரியாவும் மீது இருக்கக்கூடிய தடைகள் நீக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு, சிரியாவில் ஈராக் மீது இருக்கக்கூடிய தடைகளை நீக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன். அதே போல் சிரியானுடைய பிரசிடென்ட் வந்து அகமத் அல்சாரா அவர்கள் வந்து எந்த சூழ்நிலையும் நாங்கள் இஸ்ரேல் மீது தாக்கல் நடத்துவதற்கான எண்ணம் எங்களுக்கு இல்லை, சுத்தமாக இல்லை, முழுக்க முழுக்க அமைதி ஏற்படுத்துவது மட்டும்தான் எங்களுடைய நோக்கமே, நாங்கள் மறுபடியும் இன்னொரு யுத்தத்துக்கு செல்ல தயாராக இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது ஒட்டுமொத்த நிகழ்வுகள். உங்களுடைய கெஸ்ஸிங் என்ன நினைக்கிறீங்க? யாருக்கு யார் பின் வாங்கியிருக்காங்க, யார் கை ஓங்கி இருக்குன்னு நினைக்கிறீங்க? திடீர்னு அமெரிக்கா வந்து பின்வாங்கிட்டு பெரிய இழப்புகள் ஏற்படுத்தின்னு தான் நினச்சாங்கன்னா, அது பெரிய இழப்புகள் பெரிய தாக்கமோ எனக்கு ஏற்பட்ட மாதிரி தெரியல ஈரான் மீது. ஏன்னா அவங்க இழப்புகள் அப்படின்னா ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸை கண்ட்ரோலில் கொண்டு வந்துடணும். நீங்கள் என்ன தான் செபகர் போர்ட்டும் சரி, இல்லை இந்த பக்கம் பந்தர் அப்பாஸும் அடின்னு அடிச்சுட்டே இருந்தாலுமே கூட அது உங்களால் கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியலையா, உங்களால் அடுத்த பிளானே உங்களால் எக்ஸிக்யூட் பண்ண முடியலையா அப்படின்ற இன்னொரு ஆதங்கம். அமெரிக்கா என்ன நினச்சாங்கன்னா, அடுத்தடுத்த பிளான் வந்து ஏபிசின்னு ஒட்டுமொத்த மேப்பையும் பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக தாக்கலை விரிவுபடுத்துன்னு நினச்சாங்க. ஆனால் பிளான் ஏலேருந்து பிக்கு போகல, ஏலேருந்து பிக்கே போகல. ஏன்னா அவங்க ஏவுகணை அனுப்புறதுலேருந்து எதுவுமே அங்கே மேலேருந்தே அனுப்பலை, கீழேருந்தே தான் தொடர்ந்து போயிட்டே இருக்கிறாங்க. பார்க்கலாம் நம்ம அடுத்து என்ன நடக்க போகுது. அடுத்து இந்த ஒரு வார ட்ராமா ரொம்ப கூத்தாக தான் இருக்கும். இல்லை ஒருவேளை திடீர்னு அமைதியாகிட்டு நைட்டு தாக்கல் நடத்த போகிறாங்கன்னா இப்போதைக்கு வாய்ப்புகள் இல்லைன்னு தான் சொல்கிறாங்க அமெரிக்கா தரப்பில் இருந்து. இல்லை நாங்கள் நிறுத்தினது தான், அப்படிலாம் ஏமாத்திலாம் அடிக்க மாட்டோம், அடிக்கிற மாதிரி தான் சொல்லிட்டு அடிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒருவேளை செவ்வாய்க்கிழமைக்கு மேலே இஸ்ரேல் ஏதாவது கேட்குறாங்களா என்னன்றதை இப்போ பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்போ நம்ம ஜெலன்ஸ்கி கிட்ட போயிடலாம். வீடியோ பதிவுகள் அட்டாச் பண்ணுறேன். ஏன்னா இது இத்தனை நாள் வரைக்கும் உக்ரைன் வந்து ஒரு பூ தாக்கல் நடத்தியிருந்தாங்க ரஷ்யாவுக்குள்ளார. என்ன பூ தாக்குதல் அப்படின்னா, அவங்களுடைய லாஜிஸ்டிக் ஹப் எல்லாம் நிறையா இருக்குது. அமேசான் மாதிரியான சேல் சென்டர்ஸ் இருக்குது. ஆனால் அமேசான் கிடையாது, வைல்டு பெரிஸ்ன்னுவாங்க. அதுமாரி தொடர்ந்து அடிச்சிட்டாங்க. இது வரைக்கும் 6 அடிச்சிட்டாங்க. அது இல்லாமல் ரஷ்யாவுடைய எண்ணெய் நிறுவனங்கள், அப்புறம் அவங்களோட அதாவது அது என்ன சொல்லுவாங்க, ஏர்க்ராஃப்டுடைய உதிரி பாகங்கள் தயாரிக்கிறது மாதிரி நிறைய அடிச்சுட்டே இருக்கிறாங்க. இவங்க நடத்தினது அத்தனையுமே பூ தாக்குதல். அங்கே மக்கள் இருந்தால் கூட இந்த பூ அதுக்கு மேலே விழுந்து அந்த சுமை தாங்காமல் தான் அந்த மக்கள் இறந்துருக்கிறாங்க. பட் பதிலுக்கு ஜெலன்ஸ்கி என்ன சொல்கிறாருன்னா, தீவிரவாத தாக்கலை நிகழ்த்தியிருக்கிறாங்க. குறிப்பாக கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் 1700 ட்ரோனு, மோர் தென் 1630 கைடட் ஏரியல் பாம்ஸ், 95 மிசைல்ஸ் வேரியஸ் டைப், இது எல்லாமே எங்கள் உக்ரைன் மீது வந்து அடிச்சிருக்காங்க. அவங்க தாக்கல் நடத்தாத பகுதிகளே கிடையாது. கெர்ஷன், டானக்ஸ், டினிப்ரோ, கார்கிவ், சமி, ஒடிசா, மைக்கோல்வியா, ஜாப்ரோசிசியா, செர்னோயூ ரீஜியன்ஸ். அது குறிப்பாக வந்து கியூ வந்து கம்ப்ளீட் அண்டர் அட்டாக், மிகப்பெரிய அளவுக்கான அட்டாக்கு. நாங்கள் பதில் தாக்குதல் பெரிய அளவுக்கு நிகழ்த்தப்பட்டிருந்தாலும் தடுத்து நிறுத்தினாலும் வந்து சொல்லனா இழப்புகளையும் நாங்கள் சந்தித்து கொண்டு இருக்கிறோம். ஏன்னா இன்று காலையில் கூட, இன்றைக்கி காலையில் வந்து கியூ வந்து ஹெவி அண்டர் அட்டாக்கு. கியூ மட்டும் இல்லை, உக்ரைன் முழுவதுமே வந்து இந்த க்ரிவ் ரீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எபிக் சென்டர் டிசம்பர் 2007 ஓப்பன் பண்ணாங்க. 19 வருஷமாக மிக சிறப்பாக செயல்பட்ட ஒரு எபிக் சென்டர், ஷாப்பிங் மால் மாதிரி ஒரு பெரிய எபிக் சென்டர் அடிச்சிட்டாங்க. ஷாப்பிங் மால் அதெல்லாம் அடிக்கிறதுன்னு என்ன, நீங்கள் அவங்க ரெஜிட்மெண்ட் டார்கெட்னு சொல்லிட்டு நீங்கள் மாஸ்கோ அடிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை. நீங்கள் பூத்தாக்கல்னும் போது அது பதிலுக்கு அதே பூத்தாக்குதல் இந்த பக்கம் வரதான் செய்யும். அது இல்லாமல் செர்னோயூ ரீஜியனில் இன்றைக்கி நடத்தின தாக்குதலில் 2 மக்கள் வந்து படுகாயம் அடைந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது 2வது சம்பவம். இன்னும் 3வது சம்பவம் கார்கிவ் பகுதியில் ஒரு ரெசிடென்ஷியல் பில்டிங் மீது தாக்கல் நடத்தப்பட்டதாக உக்ரைன் தரப்பில் சொல்கிறாங்க. அவங்க ரஷ்யா தரப்பில் நாங்கள் அடிக்கிறது எல்லாமே வந்து மிலிட்ரி ரெஜிட்மெண்ட் டார்கெட். ரெசிடென்ஸ் பில்டிங்காக இருந்தால் குறைஞ்சது 20-30 பேர் இறப்பாங்க நார்மலாக ஒரு குடியிருப்பு கட்டிடங்கள் இருக்குன்னா. இது வரைக்கும் இவங்க இறப்புகளை கம்மியாக சொல்கிறாங்கன்னும் போது நீங்கள் புரிஞ்சுக்கணும், நாங்கள் நடத்துகிறது எல்லாமே அங்கே கம்ப்ளீட்டாக மிலிட்ரி டார்கெட் தான். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதுவும் இவங்க இன்றைக்கி அந்த கார்கிவ் பகுதியில் நடத்துனதில் ஒரு 75 வயசு, 42 வயசு, 62 ஓல்டு உமன் ஏஜில் வந்து லைட்டாக இன்ஜூர்ட் ஆகிருக்காங்க. அப்படி லைட்டாக அப்படியே சராச்சிருக்கு. ஒரு கட்டடத்தின் மீது நடத்தப்படுகிற தாக்குதலால் இறப்புகள் எப்படி இருக்கும்? அப்போ இந்த இடத்துல ஏதோ பூ தாக்குதலுக்கு வந்த சோதனையாக இருக்குமான்றதை பார்க்கலாம். பதிலுக்கு இவங்க தாக்கல் நடத்தியிருக்காங்க. கிரீமியானுடைய முக்கிய பகுதிகளை பெரிய அளவுக்கான இழப்புகளை சந்திச்சிருக்காங்க. 3 நாட்களில் 3 ட்ரோன்கள் வந்து வந்திருக்கு. 3 ட்ரோன்களுமே ரொமானியா என்ன பண்ணுறாங்க, F-16 போர் விமானத்தின் மூலயமா சுட்டிருக்காங்க. இன்றைக்கி பொறுத்தது போதும் பொங்கி எழும் மனோகரா அப்படின்ட்டு ரொமானியா என்ன பண்ணுறாங்க,
ரஷ்யாவுடைய அம்பாசிடருக்கு ஒரு சம்மன் அனுப்பிட்டு இலே வாழே வந்து பதில் சொல்லிட்டு போலே எப்படிலே 3 ட்ரோன் வந்துச்சுன்ற மாதிரி. ஏன்னா அவங்க ஃபஸ்ட்டு நாள் அனுப்பினதில் முழுக்க ரஷ்யா ட்ரோன் தான் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்களாம். இது முழுக்க நேட்டோடைய ஏர் ஸ்பேஸை வந்து நீங்கள் அன்அக்செப்டபிள் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு தாக்கல் நிகழ்த்திருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பதில் சொல்லியதாக ஆகணும். எடுக்கட்டுமா எங்கள் ஆயுதத்தை அடிக்கட்டுமா பிரித்து மேயட்டுமான்னு கேட்டிருக்காங்க ரொமானியா ஒரே ஆர்வமாக இருக்கிறாங்க. அங்கே அமெரிக்கா தலையை சொரிஞ்சிட்டு இருக்கிறாங்க. அங்கே ரஷ்யாவுக்கே ஒரு ரஷ்யான்ற பாருங்க ஈரானுக்கு ஒரு தீர்வு கிடைக்காம நாங்கள் முக்கிட்டு இருக்கிறோம். நீ வேறு சும்மா அங்கே போயிட்டு இந்த நேரத்தில் அங்கே அடிக்கலான்னு வெயிட் பண்ணிங்கன்னா என்னங்க அர்த்தம்னுவாங்க. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயங்க, இப்போ என்னென்னா இப்போ ரஷ்யா உக்ரைன் யுத்தம் மட்டும் இல்லாமல் இருந்திருந்தது அப்படின்னா இந்நேரம் இந்த நேட்டோ நாடுகள்லாம் ஒன்று சேர்ந்து வந்திருப்பாங்கங்க. இவங்க எல்லாமே அங்கே போய் மாட்டிக்கிட்டாங்க. இப்போ ஓடி வந்தாங்கன்னா அங்கே ஆயுதங்கள் கொடுக்க முடியாது, எதுவும் பண்ண முடியாது, வசமாக சிக்கிக்குவாங்க, இன்னும் போயிடும் அவங்களுக்கு. அதனால் அவங்க கொடாகண்டன் போல் அங்கே உட்காந்துருக்குறாங்க. அமெரிக்கா இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா அது எப்படியாவது முடிவு கொண்டு வந்து இவங்களை கூட்டு வரணும்னு நினைக்கிறாங்களா, நேட்டோ நாடுகளை எப்பாடுபட்டாவது கூட்டு வரணும்னு நினைக்கிறாங்க, இல்லை ஈரானாவது யூகே மீது தாக்கல் நடத்துமான்னு எதிர்பார்க்குறாங்க. அதுவும் நடத்தவில்லை. வேறு ஏதாவது நடக்குமா அப்படின்னு காத்துட்டு இருக்காங்க. அதை பொறுத்து இருந்து பார்க்கணும். நம்ம குளோபல் டிஃபென்ஸ் கான்ட்ராக்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா உக்ரைன்கிட்ட ஒரு 4.1 பில்லியன் அளவுக்கான டெக் ஸ்டார்ட் அப் வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. மாடர்ன் வார்ஃபேர் டிமாண்டை வந்தும் அப்புறம் வந்து சீப் இன்னோவேஷன் லைக் ஆட்டோனமஸ் ட்ரோன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக் ட்ரோனும் சரி இன்டர்செப்டரும் வந்து நாங்கள் ஓவராலாக உருவாக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் எங்களுடைய உக்ரைனுடைய டிஃபென்ஸ் டெக்னாலஜி அடுத்த லெவலுக்கு போக போகுதுன்றாங்க. வீடியோட நிறைவு பகுதியில் ட்ரம்ப் அவர்களுக்கு வந்த சோதனை. ஒரு 2 அமெரிக்கன் அஃபீஷியல்ஸ், ரொம்ப முக்கிய அஃபீஷியல்ஸுக்கு விசா வந்து டினைட் பண்ணிட்டாங்க பிரேசில். ஏன்னா வருகின்ற அக்டோபர் 4ஆம் தேதி தேர்தல். ஏன்னா நீங்கள் எல்லாம் தேர்தலில் ரிகீடு பண்ணுவதற்காக பெரிய அளவுக்கு திட்டங்களை தீட்டியிருக்கேன், உங்களெல்லாம் அந்த ஏரியாவில் உள்ள விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இது இன்று துருக்கியில் ஒரு சர்ப்ரைஸ், பெரிய ஒரு மழைப்பொழிவு. அதே போல் நேற்று சீனாவில் ஒரு வார்னிங் கொடுத்துருந்தாங்க, ஒரு பெரிய டைஃபூன் ஒன்று வருதுன்ட்டு. அது உள்ளே நுழைஞ்சது, பாதிப்புகள் ஏற்படுத்தியிருக்கு. இப்போ சுட வந்த செய்தினால உங்களுக்கு நாளைக்கு நான் காலையில் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் நீங்கள் பார்க்குற பதிவு வந்து துருக்கியில் நடந்தது. அதே போல் பாகிஸ்தானில் அந்த செனாப் ரிவர் ஓப்பன் பண்ணாங்கள்ல, அந்த வீடியோ பதிவு நான் எடுக்கலை, உங்களுக்கு நாளைக்கு வேணால் எடுத்து காட்டுறேன் நான். பாகிஸ்தானில் நிறைய விவசாய நிலங்கள் முழுமையாக மூழ்கடிக்கப்பட்டிருக்கு, பெரிய பாதிப்புகளே ஏற்பட்டிருக்கு. எந்த டேம் தண்ணி வரலன்னு பெருசாக சொன்னாங்களோ அது பெரிய பாதிப்பு. நம்மளும் இங்கே அதுதான் கர்நாடகாவில் எதிர்பார்க்குறோம். ஹோப் இந்த ஆடி மாதம் வந்து எப்போவுமே கர்நாடகா அணை நிரம்பி வளைந்து தண்ணீர் திறப்பாங்க. பட் மழை சூழ்நிலை நமக்கு இன்னும் அமையாதனால இன்னும் ஓப்பன் பண்ணாமல் இருக்காங்க. அதனால் இப்போ ஏதாவது மழை வருமானு நம்மளும் காத்திருப்போம். நம்ம நிச்சயம் திறந்தாங்கன்னா பெருசாக ஃபுல்லாகிட்டு வேஸ்ட்டாக கடலில் கலப்பதற்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அங்கேயும் அதே சூழ்நிலை தான். நம்ம ஓரளவுக்கு தண்ணி இருந்தாலுமே ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே எந்த நாடாக இருந்தாலும் சரி, எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி, எந்த மாநிலமாக இருந்தாலும் சரி, அது சேவ் பண்ணலாம் முடியாது. ஒரு லெவலுக்கு மேலே அவங்களை ஓப்பன் பண்ணி தான் ஆகணும். அந்த சூழ்நிலைக்காக தான் வெயிட்டிங். அதுவரை அரசியல்கள் பெரிய அளவுக்கு பேசலாம். ஏன்னா பாகிஸ்தான் பேசாத அரசியல் இல்லை. எங்களுக்கு தண்ணீர் திறந்த விடவில்லை என்றால் நாங்கள் அடித்து விடுவோம், முடித்து விடுவோம், நொறுக்கி விடுவோம்ன்றாங்க. நீங்கள் பார்த்தா ஃபுல்லாக விவசாய நிலங்கள்லாம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமச்சல். நன்றி, வணக்கம்.